நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில் யாராவது நீங்க பேரவை தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த 100 ஆண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்திடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த 100 ஆண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்திடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.